ஹாப்பி ராஜ் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜிவி பிரகாஷ் அவருடைய படம். இந்த படம் வந்து ஜென்ரலாக ஜிவி பிரகாஷ் படம்னாலே ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்டாக இருக்கும். பட் இந்த படம் அப்படிங்கிறது டிரெக்டரும் ஜிவி பிரகாஷ் குமாரும் வந்து ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்லலாம் இந்த படம் த்ரிஷால நயன்தாரா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் உண்மையாகங்க பிரதீப் ரங்கநாதனுக்கு அவருக்கு எப்படி ஒரு டிராகனோ அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த படத்தை பார்த்தேன். ஸோ மரியராஜன் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த படத்தோட டிரெக்டர். இவர் வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கார் போல். சரிங்க, நான் ஒரே வார்த்தையில் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இந்த படம் உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு படம். அதாவது ஜார்ஜ் மரியன் அப்படிங்கிற ஒரு ஆக்டர், அப்பாஸ், இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு பெரிய லீட் ரோல். இவங்க ரெண்டுக்குள்ளே வந்து ஐயப்பனும் கோஷம் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபன்னியான ஈகோ கிளாஷ் நடக்குது. இதுக்குள்ளே வந்து குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் அவங்க ரெண்டு பேர் எப்படி இந்த லைஃப்பில் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கதை. ஸோ ஜிவி பிரகாஷ் குமார் அவருக்கு வந்து அவங்க அப்பானால என்ன சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாரு. ஜென்ரலாக வந்து இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது நம்மள வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி எவால்வ் ஆகிருப்போம். ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஓல்டு பேட்டர்னில் இருப்பாங்க. ஸோ அந்த கல்ச்சர் அப்படிங்கிறது சில விஷயம்லாம் ரொம்ப அழகாக டிரெக்டர் ரிட்டன் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு மினி மெய்யழகன் பார்த்த ஃபீல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் இந்த படத்தோட ரிவ்யூவை ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க சொல்லுவேன். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு போங்க, தியேட்டருக்குள்ளே போங்க, போய் உட்காந்து தாராளமாக ஒரு 2.5 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ அழகான படம், அருமையான படம் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு டீசெண்டான ஒரு நீட்டான இப்போ இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டில் இருக்குது. என்னென்னா இந்த ஏஆர் ரஹ்மான் சார் இருக்கிறார்ல, மியூசிக் டைரக்டர், அவர் வந்து ஜிவி பிரகாஷ் அப்படிங்கிறவர், அதாவது அவர் ஃபேமிலியில் ஒரு இசை வாரிசு வரணுன்றதுக்காக ஜிவி பிரகாஷ் குமாருக்கு வந்து எந்த ஒரு மியூசிக் டேலண்ட்டே இல்லாத மாதிரியா இவ்வளோ நாள் அவர் பண்ண கம்போசிஷன் எல்லாமே ஏஆர் ரஹ்மான் சார் போட்டு கொடுத்த மாதிரி ஜிவி பிரகாஷ் குமார் வந்து ரஹ்மான் சாரோட காசெல்லாம் வந்து சும்மா ஜாலியாக வைவு பண்ணிவிட்டு செலவு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஜிவி பிரகாஷ் சாருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மியூசிக் நாலேஜ் அப்படிங்கிறதுக்கும் அவர் நடிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு 18 வயசு பையன், ஒரு ஃபஸ்ட் இயர் காலேஜ் போக போகிற ஒரு பையன் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு வைப்பு கிட்டத்தட்ட வந்து பிரதீப் ரங்கநாதன் ஒரு அட்டகாசம் பண்ணுவார் பாருங்க, டிராகன், லவ் டுடேல அந்த மாதிரி ஒரு வைப்பு. சீரியஸாக வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு ஜிவி பிரகாஷ் குமார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஜிவி பிரகாஷ் குமாரோட படத்தில் நிறைய பெஸ்ட் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து அந்த ஆர்டிஸ்டிக்காக பார்த்தோன்னா பாலா சார் அவங்க ரெண்டு பேர் பண்ண அந்த ஒரு படத்தை விட்டுருவோம். இதை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் அப்படிங்கிறது ஜிவி பிரகாஷ் அவரோட கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட் டைமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கும்பலாக போயிட்டு தியேட்டருக்குள்ளே உட்காந்து செம்மையாக என்ஜாய் பண்ணக்கூடிய அளவில் இந்த படம் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் ஜஸ்டின் பிரபாகரனோட சாங்ஸ் வந்து வேறு லெவல். அப்பாஸ் அப்படிங்கிற ஆக்டர், அவரோட ஆக்டிங் சீரியஸாங்க. அந்த மனுஷன் மேலே வந்து இந்த படம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கும். அந்த கதையை அப்படி கொண்டு போகும். ஜார்ஜ் மரியன் உண்மையாக அவருக்கு வந்து இந்த வருஷத்துக்கான சிறந்த நடிகருக்கான விருது அப்படி இல்லைன்னா குணச்சித்திரத்துக்கான ஒரு வேடம், அதுக்கான ஒரு விருது அப்படிங்கிறது நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இதை தாண்டி 2 ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அண்டு குறிப்பாக வந்து சொல்லலாம் 3 ஆக்ட்ரஸ்னே சொல்லலாம். கீதா கைலாசம்னு ஒருத்தங்க ஜார்ஜ் மரியனோட ஒய்ஃபாக வராங்க. ஜிவி பிரகாஷோட அம்மா, அவங்களோட ரோல் அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு படத்தில் பார்க்கும்போது. அண்டு ஸ்ரீ கௌரி பிரியா அப்படிங்கிறவா லவ்வர் படத்தில் பார்த்த ஸ்ரீ கௌரி பிரியாவா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்ற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வைப்பு. ஸோ ரெட்ரோ சாங்கு, அந்த மலைன்னு அந்த மும்தாஸ் மேடமோட சாங் அப்படிங்கிறதுல கீதா கைலாசமும் ஸ்ரீ கௌரி பிரியாவும் ஒரு மாஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரெட்ரோ ஃபீல் தியேட்டரே வந்து கத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான கேரக்டர் பிரார்த்தனா, யாருன்னா நம்ம தலைவர் தம்பி தலைமையில் படத்தோடைய ஆக்ட்ரஸ். அவங்க வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. படத்தில் என்னடா இவங்களெல்லாம் 3 சீனுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்களே, இவங்க என்ன அப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த வேலையில் ஒரு 3 சீனுக்கு வந்தாலும் சும்மா சூப்பராக நச்சுன்னு வந்து ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. மன்னிப்பு கேட்பாங்க காலில் விழுந்து ஜார்ஜ் மரியன் சார்கிட்ட. சூப்பராக இருக்கும். அண்டு குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தோட ஹீரோ அப்படிங்கிற 2 பேர் தான். ஒன்று வந்து டிரெக்டர், இன்னொன்று வந்து ஜார்ஜ் மரியன் ஆக்டர். ஜார்ஜ் மரியன் வந்து ட்ரெயினில் அப்பாஸ்க்கு அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அப்புறம் ஜார்ஜ் மரியனோட அப்பா அவங்க தலைமுறை வந்து ஒரு ஜெனட்டிக்கலி ஒரு இதுவால் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது அப்புறம் அவர் ஜிவி பிரகாஷ் குமாரை வளர்த்த விதம், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு வேறு லெவல் ஃபீலு. ஒரு ட்ராகன் சாயல் ஒரு ஃபீல் கொடுத்தாலுமே எந்த இடத்துலையுமே ட்ராகன் மாதிரி நம்மளுக்கு பெருசாக வந்திருக்காது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக ட்ராகனை விட ஜார்ஜ் மரியனுக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஜாலியாக தாங்க இருக்குது. படம் வந்து பெங்களூரில் அப்படியே இதுவாகும். குறிப்பாக ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன். அந்த சீன் மட்டும் தியேட்டரில் பாருங்கள். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து எப்படின்னா வேலையில்லா பட்டதாரி செகண்ட் ஹாஃபில் தனுஷ் வந்து ஏன்டா வெளில பண்ணின்னு ஒரு ஆக்டரை வில்லனை வான் பண்ணும்போது கத்துவாங்க பார்த்தீங்களா, தொடர்ச்சியாக கிளாப் அடிச்சு அந்த மாதிரி ஒரு சீன் ஒன்று இருந்தது. என்னென்னா செகண்ட் ஹாஃபில் அப்பாஸ் வந்து அவரோட ஸ்டேட்டஸோட வெயிட்டேஜை காமிச்சிருப்பாரு. அதுக்கு நிகராக வந்து ஜார்ஜ் மரியன் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருப்பார். அது நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களை அறியாமல் நீங்கள் வந்து அந்த சீட் ஏஜுக்கு வந்து கைத்தட்டி அப்படியே வந்து ஒரு ஆக்ரோஷம் பண்ணுவீங்க.
அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரோலாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக கலர்ஃபுல்லான ஒரு சினிமாட்டோகிராஃபி, சூப்பரான ஒரு லொக்கேஷன், ஸோ மலைகள், நதி, ஆறு அப்படின்னு ஒரு அழகாக வந்து காமிச்சு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு படம். ஸோ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து படம் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலி ஒன்று தாங்க, இந்த வருஷத்தோட சிறந்த படங்களில் ஒன்று ஹாப்பிராஜ் அப்படின்னு சொல்லலாம். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஹாப்பியாக இருக்குது. ஸோ படத்தில் அவ்வளோ சூப்பரான எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதை தாண்டி ஒன்று தாங்க சொல்லுவேன். ஸோ உடனே போங்க, வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு தியேட்டருக்கு போங்க. செம்மையாக வைப் பண்ணுங்கள். ஒரு சூப்பர் படம் பார்த்த ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.